வணக்கம். இந்த வீடியோவில் வாட்டர் கேபேஜ் பிளான்ட் செடி மஞ்சள் நிறத்தில் மாறி இறக்கிறதுக்கான காரணம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம போட்டிருந்த வீடியோவுக்கு கீழே ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் களிமண்ணில் இந்த செடி வளர்க்குறதாகவும் 1 மாதத்துலேயே வாடி இறந்துருதுன்னு சொல்லியிருந்தார். பொதுவாக இந்த வாட்டர் கேபேஜ் ஒரு மிதக்கும் வகை செடி. மண்ணில் வேர் பிடிச்சு வளர உகந்ததில்லை. சத்துக்களை நேரடியாக தண்ணீர்லேருந்து வேர் மூலமாக உறிஞ்சிக்கும். களிமண் தொட்டியினுடைய அடிப்பகுதியில் தங்கி ஹெவியாகவும் சகதி போலவும் மாறிடும். இது வேராளுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இதுவே தாமரை மாதிரியான செடிகளெல்லாம் களிமண்ணில் வேர் பிடிச்சு வளரும். அது அதுக்கு உகந்த சரியான மண். ஆனால் இந்த மிதக்கும் செடிக்கு மண் தேவை கிடையாது. இதனுடைய வேர் களிமண்ணை தொடும்போது அழுக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செடியை நீங்கள் மண் பயன்படுத்தாமல் முழுக்க தண்ணீர்லேயே வளர்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக 80% வீட்டு தோட்டத்து மண்ணும் 20% தண்ணீரும் இருக்க தொட்டியில் தான் வளர்க்குறேன். ரொம்ப நல்லா வளருது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ மண் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நார்மல் மண் யூஸ் பண்ணிக்கோங்க. களிமண் சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது இந்த செடிக்கு. ஏன்னா இந்த செடிக்கு களிமண் சரியான மண் கிடையாது. இதை தாண்டி 4லிருந்து 6 மணி நேரம் முழு சூரிய வெளிச்சம் இருந்தாலே போதும், அருமையாக வளரும். இது போல் வெளித்தொட்டியில் வளர்க்கும் போது எந்த உரங்களும் தேவைப்படாது. ஸோ மண்ணை எடுத்துட்டு முழுக்க தண்ணீரில் வளர்த்துங்க. இல்லை மண் போட்டு தான் வளர்க்கணும் அப்படின்னா 20% மண்ணும் 80% தண்ணீரும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை தண்ணீர் பற்றாக்குறைனா என்னோட மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது 80% வீட்டு தோட்டத்து மண்ணும் 20% தண்ணீரும். இந்த 3ல் ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடியும் ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.